தேவ பிள்ளையே, children of God, இது மாத்திரமல்ல, not only this, தேவன் 2025 ஜூலை மாதம் 31ஆம் தேதி, in the year 2025 July 31st, அந்த நாளிலே ஆண்டவர் இன்னொரு காரியத்தை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. God revealed to me another important thing on that day. கவனித்து கேளுங்க. Listen carefully. பூமி அதிர்ச்சி ஏற்பட்டது, அதன் நிமித்தமாக சுனாமி வந்தது. There was an earthquake and due to that there was tsunami also. 17 நாடுகளுக்கு எச்சரிப்பு கொடுக்கப்பட்டது. சில நாடுகளிலே சுனாமி தாக்கம், பூமி அதிர்ச்சியினாலே சேதங்கள் ஏற்பட்டது. And in 17 nations the tsunami alert was given. Some nation some destruction happened and some nation due to earthquake also some destruction happened. இப்ப தேவன் என்ன காரியத்தை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்னா, now what God has revealed to me is, சமுத்திரமானது, கடலானது அமைதியாக, அதாவது நாம் ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் வைத்தா எப்படி அமைதியா இருக்கு, அதே போல் அமைதியா இருக்கிறதை காண்பித்து, God showed me the ocean bed which is very still, very calm and still. How if you keep some water in a bowl, it will remain calm and still. The same way God showed me the ocean. மேலே அது அமைதியா இருக்கிறதை காண்பித்து, ஆனால் தேவன் சொன்ன காரியம், அந்த கடலுக்கு ஆழத்திலே என்ன நடக்கிறது என்றால் அங்கே கீழே கொதித்து கொண்டிருக்கிறது. உதாரணமாக நாம் ஒரு பாத்திரத்திலே தண்ணீரை வைத்து கொதிக்க வைப்போமே, ஆனால் அது எப்படி கொதிக்குமோ அதே போல கடலின் ஆழத்தில் என்ன செய்கிறதா, கொதித்து கொண்டிருக்கிறது, மேலே அமைதியாக காணப்படுகிறது. Children of God, God showed me that the ocean bed, it is very calm and still above, that is on the top. But at the depth of the ocean, it is starting to boil, that is bubbling. For example, if you start heating a pot of water, what will happen? The pot of water will start boiling after few minutes. Likewise, under the sea, that is the depth of the sea, it is keeping on boiling. God has showed me. இதன் நிமித்தமாக வரப்போகிற அழிவுகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, நாம் இப்ப பார்த்ததை போல அல்ல. இது வரலாறு காணாத வகையிலே நாம் இன்னும் பெரிய ஒரு சுனாமியை நாம் என்ன செய்ய போற, பூமி அதிர்ச்சி சுனாமியையும் சந்திக்க போகிறோம். இதிலே முற்றிலும் வெறுமையாக்கப்பட்டு போக போகிறது. Due to this, God has prophesied that the future tsunami will be very great and the future earthquake will be immensely powerful and we cannot escape from such destruction and everything will get vanished. இது வருகிற பகுதியிலே முற்றிலும் வெறுமையாக்கப்பட்டு ஒன்றுமில்லாதபடிக்கு எல்லாவற்றையும் வாரிக்கொள்ள போகிறதாக, அப்படிப்பட்ட ஒரு பெரிய பகுதியிலே அழிவு வரப்போகிறது. Due to this tsunami and great earthquake which will take place in the future, God has prophesied that everything will be washed away and everything will be taken away and everything will become empty and everything will become vanished. கடலுடைய மேல்மட்டமானது அமைதியாகவும் கீழே ஆழத்திலே என்ன செய்கிறது, கொதித்து கொண்டு, அதாவது அது குமரி கொண்டு இருக்கிறது. எப்படி எரிமலைகள் குமரி வெடித்து சிதறுகிறது அதே போல காணப்படுகிறது. அப்படி என்று தேவன் வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. And the ocean bed is remaining calm and still, but in the depth of the sea, it is being boiling and it is being bubbling. God showed me. நாம் பார்க்கிற எப்படி எரிமலையானது குமுறி வெடித்து சிதறுகிறது, அதே போல கடலின் மேல்மட்டம் அமைதியா இருக்கிறது, கடலின் ஆழத்திலே அது குமரி கொண்டு அது வெடித்து சிதற போகிறதை போல காணப்படுகிறது. We see how volcanoes, it started bubbling and it erupts outside. Likewise, the ocean bed is remaining still, but at the depth of the ocean, it like volcanoes bubbling, it is also boiling and bubbling inside and it has been ready to erupt.